உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்துமஸ இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே. மலேசியால ஒரு திருவிழாவே நடந்து முடிஞ்சிருக்கு. எப்படி உங்களோட பார்வையில விஜய் அவர்கள் ஸ்பீச் அப்படின்றது எப்படி இருந்ததா பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமான அதே சமயத்தில் அந்த கடைசி அப்படின்னு சொல்லும்போது அவர் வாயால் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. நேற்று தான் அவர் நேரடியாக கேட்கும்போது ஒரு பெயின் கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்வு நடத்தினா இங்கே பெரிய க்ரௌடு சேரும், மற்ற விஷயங்கள் மறைக்கப்படுது அப்படின்றதுக்காக பாண்டிச்சேரிக்கு அமிச்சாங்க. சரி, பாண்டிச்சேரியில் ஒரு நிகழ்வு அது மிகப்பெரிய சம்பவம் பண்ண உடனே இப்போ கடல் தாண்டி வேற ஒரு நாட்டுக்கே அமிச்சாங்க. அங்கே கின்னஸ் ரெக்கார்டே பண்ணிட்டாங்க. ஷோபா அம்மா பாட்டு பாடி ரிசல்ட்டை சொல்லிட்டு போயிட்டாங்களோ? ஆரம்பத்தில் பாடி அவரை வரவேற்றது அம்மா தான், அவங்க தான். இப்போ முடிக்கும் போதும் அவங்க வந்து அந்த ஸ்டேஜில் பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு சைக்கிள் முடிஞ்சதுக்கான ஒரு அர்த்தமாக தான் நான் பார்க்குறேன். அது நல்லது தானே. அதுவும் அந்த சாங்கு அவருக்குன்னு எழுதின மாதிரி கரெக்டாக ஆப்டாக அமைஞ்சிடுச்சு. ஏழைப்பாழம் மனத்து வச்சா நாளைக்கு நீங்கள் தான் சிஎம்னு ஒரு வார்த்தையை போட்டு ரொம்ப கண்ட்ரோலாக இருந்தாரோ. அழுகக்கூடாதுன்னு கண்ட்ரோலாக இருந்தாரோ விஜய் சார்? அது மீறி வருது இல்லை, வந்துருச்சு. 2-3 நேரத்தில் அவர் ரொம்ப அனி பாட்டு பாடுறப்ப நான் ஒரு இடத்துல நோட் பண்ணேன். அனிருத்து அட்லி பேசும்போதுமே அவர் வந்து எமோஷனல் ஆனார். அது மனுஷன் தானே, அதுவும் அவர் ரொம்ப இலகிய மனுஷன். ஏகேசிஆரை பற்றி சொல்கிறப்ப அந்த அரங்கத்தோட அந்த வைபாக இருக்கட்டும், அவர் சொல்லுவார்னு எதிர்பார்த்தீங்க? இல்லை, அது எதிர்பார்க்கல. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இப்போ சமீபத்தில் கரூர் பிரச்சனையில் கூட அவர் எடுத்த ஸ்டாண்டு, அஜித் சார் என்ன ஸ்டாண்ட் எடுத்தார் நமக்கு தெரியும். எனக்காக எல்லாத்தையும் விட்ட மனுஷங்களுக்கு, என் மக்களுக்கு நான் சினிமாவே விட்டு வரேன்றது அவர் பெரிய ஸ்டேட்மெண்ட்ல. அது நம்பி வராரு. ஓப்பனாக டிக்ளேர் பண்றாரு. நான் கூட எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது. சரி, ஓகே, 2026க்கு அப்புறம் ஏதாவது ஒரு படம் 2 படம் அப்படி வந்துட்டு நடிச்சிருவாருன்னு தான் நான் பார்த்தேன். ஆனால் அந்த மனுஷன் சொன்னா செய்யக்கூடிய ஒரு ஆள். இயக்கமாக இருந்து நான் நற்பணி செஞ்சது அரசியலாக வந்து நான் செய்கிறேன்னு சொல்லி ஒரு கெரியர் உச்சத்தை ஓரமாக வச்சுட்டு மக்களுக்காக வந்து நிற்கிறாருல, அந்த தங்கத்தை நம்ம பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு நாற்காலியில் உட்கார வைக்க. அவர் பேசி முடிச்சதுக்கப்புறம் அழுவுறதெல்லாம் நம்ம பார்த்தோம். நீங்களே எமோஷனல் ஆனீங்களா? கண் கலங்கு? இல்லை, எனக்கு இப்போ அதாங்க, ஏன் அந்த அளவுக்கு அவர்கிட்ட ஒரு கனெக்ட் இருக்குன்ற. ஏன்னா நம்ம என்னையா எமோஷனல் ஆகுறீங்க தெரியல எனக்கு. இல்லை, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஆதம் சிமனேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட தமிழ் குமரன் இணைஞ்சிருக்காரு. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் பிரதர். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நேற்று மலேசியாவில் ஒரு திருவிழாவே நடந்து முடிஞ்சிருக்கு. எப்படி உங்களோட பார்வையில் விஜய் அவர்கள் ஸ்பீச் அப்படின்றது எப்படி இருந்ததா பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமான அதே சமயத்தில் அந்த கடைசி அப்படின்னு சொல்லும்போது அவர் வாயால் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. நேற்று தான் அவர் நம்ம நேரடியாக கேட்கும்போது ஒரு பெயின் கொடுத்துருக்காரு எல்லாருக்குமே. அது இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்வு நடத்தினா இங்கே பெரிய க்ரௌடு சேரும், மற்ற விஷயங்கள் மறைக்கப்படுது அப்படின்றதுக்காக பாண்டிச்சேரிக்கு அமிச்சாங்க. சரி, பாண்டிச்சேரியில் ஒரு நிகழ்வு அது மிகப்பெரிய சம்பவம் பண்ண உடனே இப்போ கடல் தாண்டி வேற ஒரு நாட்டுக்கே அமிச்சாங்க. அங்கே கின்னஸ் ரெக்கார்டே பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி அந்த மனுஷனால் தான் அதெல்லாம் முடியுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. இனிமேல் அதை பண்ணக்கூடிய ஆட்கள் யாருன்னா வருவாங்களான்ற ஒரு பெரிய கேள்விக்குறியோட சினிமா இண்டஸ்ட்ரியே தத்தளிச்சு கிடக்கு. அதான் உண்மை. அவர் என்ன பேசினார்ன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஏற்பாட்டை எப்படி பார்க்குறீங்க? மலேசியா அப்படின்னதுமே இங்கே இருக்கக்கூடிய நிறைய விஜய் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு வருத்தமாக தான் இருந்துச்சு. அண்ணனோட கடைசி ஈவெண்ட் ஏன் நம்ம ஊரில் நடக்கலைன்னு ஒரு வருத்தம் இருந்தது. மலேசியாவில் அவருக்கு இங்கிருந்து இறங்குனதுலேருந்து அந்த ஏற்பாடுகள், வரவேற்பு அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? 80,000 பேர் தான் உள்ளே இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே கூடியிருக்காங்க. எப்படி அது? இது இந்த மனுஷனுக்கு மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு மேஜிக் தான். இந்த நூற்றாண்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மனிதருக்கு இப்படியான மக்கள் கூட்டம் வந்து கடல் கடந்து வராங்க. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் தமிழர்கள் மட்டும் இல்லைங்க, மலாய் மக்கள் இருந்தாங்க, சைனாக்காரங்க இருந்தாங்க. இப்படி எல்லா மக்களும் நேசிக்கக்கூடிய ஒரு மனுஷன் இருக்காருன்னா அது நம்ம தளபதி விஜயா தான் இருப்பார் நான் நினைக்கிறேன். இதில் வந்து க்ரௌடு
இங்கே சேர்றதை விட அங்கே சேர்றதா இதெல்லாம் எங்கே அவர் போனாலுமே க்ரௌட் இருக்க தான் செய்யும். அதுதான் அவரோட மேஜிக். எல்லாருமே ஒவ்வொரு விஷயங்களா ஷேர் பண்ண தொடங்குறாங்க. வினோத் அவர்கள் பேசுனதை நம்ம எல்லாருமே பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அப்படி இருக்கும் இப்படின்னு நினச்சி அடிச்சிடலாம் நினச்சிடாதீங்க ஜனநாயகனை அப்படின்னு சொன்னது. ஸோ அதுதான் இப்போ என்ன, நம்ம அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இனி பேசவும் போகிறோம், பயணிக்கவும் போகிறோம். ஆனால் சினிமா சார்ந்த ஒரு நிகழ்வு நடக்குது, அங்கே ஒரு இயக்குனரோட ஒரு ஆதங்கமாக அது இருக்கும் பொழுது எதனாலே நினைக்கிறீங்க அந்த 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 விஷயம் அவர் ஷேர் இல்லை, இல்லை? வினோத் அவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சும்மா ஒரு மேம்போக்காக ஒரு படம் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் கிடையாது. கண்டிப்பாக ரொம்ப தெளிவாக கண்டென்ட் ஓரியன்டாக மக்களுக்கான சில விஷயங்களும் அந்த படத்துக்குள்ளே வச்சு தான் ஒரு திரைக்கதையை அமைக்கிறதுல அவர் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு. நம்ம நிறைய படம் அவரை பார்த்துட்டோம். இப்போ இந்த படம் விஜய் சாரோட கடைசி படம் அப்படிங்கிறதுனால அவருடைய அரசியல் வருகையும் இதில் அடங்கி இருக்கிறதுனால ரொம்ப நினைக்கிற மாதிரி ரொம்ப வெறுமனே கமர்ஷியலாக ஒரு படமாக அது இருக்க வாய்ப்பே இல்லை. கடைசியாக விட்ட சாங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்டில் இருக்குது. கண்டிப்பாக அதில் ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் கண்டென்ட்டு உள்ளே இருக்குது. கண்டென்ட் ஓரியன்ட் படமாக தான் அது இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ நம்ம பேசிக்கிறாங்க இல்லையா, பராசக்தியா அது கண்டென்ட் ஓரியன்ட் படம், இது கமர்ஷியல் படம். இது அதையும் தாண்டின ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படமாக தான் வினோத் எடுத்திருப்பார். விஜய் சாரோட அரசியலுக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் தெளிவான உண்மை. வரவங்க எல்லாருமே அவரோட ஒரு ஃபேன் பாயாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. லோகேஷ் அவர்களாக இருக்கட்டும், நெல்சன் அவர்களாக இருக்கட்டும். நெல்சன் பேசும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அட்லி அவர்கள் பேசும்போது அந்த இலை கிளை வேர் அப்படின்னு பேசினார். இந்த 3 பேரையும் உருவாக்குனதுல முக்கியமான பங்கு விஜய் அவர்கள் இருக்கு. இவங்க 3 பேரும் ஏர்ல இருந்து அந்த அரங்கம் அப்படியே அதிர ஆரம்பிச்சிருந்தது. ப்ரௌடா நினைக்கிறார் விஜய் சார், நம்மளால ஒரு 3 பேர் ஒரு ஜாம்பான்களை திகழ்றாங்க அப்படின்றத ப்ரௌடா ஃபீல் பண்றாரு. ஏன் அப்படின்னா அவரோட அந்த 3 பேரோட ஆரம்ப ஸ்டேஜில் அவங்களுக்கான அடுத்த கட்ட படிக்கட்டாக இவர் தான் இருந்திருக்காரு. அதை உணர்ந்தவங்க தான் அவங்க 3 பேருமே. ஏன்னா தளபதியோட பாய்ஸ்னால் அந்த 3 பேர் தான் வந்து ஃப்ரேமில் வராங்க. அப்படின்னும் போது இன்னைக்கு ஒவ்வொருத்தருமே ஒருத்தர் சூப்பர் ஸ்டாரை வச்சு டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு, ஒருத்தர் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் வச்சு டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எல்லாருமே ஒருத்தர் மல்டி ஸ்டாரரை வச்சு டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி எல்லாருமே வேற வேற பரிமாணத்தில் ஜாம்பவானாக மாறி இருக்காங்க போது கண்டிப்பாக ஒரு தகப்பன் மாதிரி தானே, ஒரு தகப்பன் ஸ்தானம் தானே. ஒரு புள்ள க்ரோ ஆகிறத பார்க்குற அந்த ஸ்தானத்துல இருந்தால் அவங்க 3 பேரையும் அவர் பார்க்குறாரு. அதுக்கான எமோஷன் தான். அதுவும் அவங்களோட பேச்சுகள்லேயே இவரோட எக்ஸாம்பிள் இருக்க தானே செய்யுது. இப்போ அட்லீஸ்ட் சொன்ன குட்டி ஸ்டோரியெல்லாம் யாரோடது? தளபதி வகுத்து கொடுத்த ஒரு விஷயம் தானே. அதுவும் அவர் இன்னும் நல்லா சொல்றாரு. அந்த குட்டி ஸ்டோரி நமக்கே ஒரு மாதிரி கேட்கும் போதே ஒரு மாதிரி கண்ணு கலங்க தான் செஞ்சுது. நாமளும் அந்த வேர்லாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அந்த அந்த ஸ்பீச் பார்க்கும்போது. சோபா அம்மா பாட்டு பாடி ரிசல்ட்டை சொல்லிட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு தான் நிறைய பேர் எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி எதிர்பார்த்தீங்களா அந்த சாங் இருக்கும் அப்படின்னு? சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. ஓகே, அதுவும் அம்மா பாடுவாங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆரம்பத்தில் பாடி அவரை வரவேற்றது அம்மா தான், அவங்க தான். இப்போ முடிக்கும் போதும் அவங்க வந்து அந்த ஸ்டேஜில் பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு சைக்கிள் முடிஞ்சதுக்கான ஒரு அர்த்தமாக தான் நான் பார்க்குறேன். அது நல்லது தானே. அதுவும் அந்த சாங்கு அவருக்குன்னு எழுதின மாதிரி கரெக்டாக ஆப்டாக அமைஞ்சிச்சு. ஏழைப்பாளையம் மனத்து வச்சா நாளைக்கு நீங்கள் தான் சிஎம்னு ஒரு வார்த்தையை போட்டு ரொம்ப சிறப்பாக ஒரு கிராண்டாக ஒன்று முடிச்சிருந்தாங்க. வேற லெவல் இது. ஓகே, போக்கிரி பொங்கலுக்கு அவரோட நடனம் எதிர்பார்த்தீங்களா? அது வைப் ஆவாருன்றது கிட்டத்தட்ட தெரியும். கச்சேரி தளபதி கச்சேரிக்கா இருக்கட்டும், போக்கிரி பொங்கலுக்கா இருக்கட்டும், வைப் ஆவார்னு நினைச்சிங்களா? அதுவும் பிரபுதேவா விஜய் அவர்களுக்குள்ள அந்த கனெக்ட் எப்படி? இல்லை அவரு விஜய் சார் வந்து அந்த களத்துக்கு போகும்போதே அவர் வைப் ஆகிட்டார். ஓகே, அது பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அவ்வளோ பெரிய மக்கள் திரளான கூட்டம். அவரும் ஆடியோ லான்ச்சுக்கு ஸ்பெஷலான ஒரு மனுஷன். அவர் அந்த களத்தில் போகிறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வைப்பு மக்களுக்கும் சரி அவருக்கும் சரி வர்றது ரொம்ப இயல்பு தான். இதில் பிரபுதேவா வேறு அந்த மனுஷன் எல்லாரையுமே உசிப்பேத்தி வைப்பாக்கி விட்டுருவாரு. அந்த அந்த பாயிண்டெல்லாம் பக்காவாக பண்ணார் அவர். அந்த சிம்பிள் பண்ணும்போது மக்கள்கிட்ட ஒரு வாட்டி காமிச்சாரு, இந்த பக்கம் ஒரு வாட்டி காமிச்சாரு. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பண்ணுங்க சொன்னோடனே அது ஸ்பாட்டிவாக எடுத்துகிட்டு அவர் பண்ணார்ல, அதை நாங்கள் எதிர்பார்க்கல. உண்மையாகவே அவர் ஏந்து உடனே வந்து அதை பண்ணுவார். அது ஒரு மகுடம் வச்ச மாதிரி ஆயிடுச்சு அந்த நிகழ்வுக்கு. அந்த மொத்த ஷோக்கு அந்த ஒரு ஹுக் ஸ்டெப் வந்து ஒரு கிராண்டியராக அமைஞ்சிச்சு. ரொம்ப கண்ட்ரோலாக இருந்தாரோ, அழுகக்கூடாதுன்னு கண்ட்ரோலாக இருந்தாரோ விஜய் சார்? அது மீறி வர்றது இல்லை, வந்துருச்சு. 2-3 இடத்துல அவர் ரொம்ப எமோஷனல். அனி பாட்டு பாடுறப்ப நான் ஒரு இடத்துல நோட் பண்ணேன். அனிருத் அட்லி பேசும்போதுமே அவர் வந்து எமோஷனல் ஆனார். அது மனுஷன் தானே. அதுவும் அவர் ரொம்ப இலகிய மனுஷன். ஒரு விஷயம்னா உடஞ்சிருவார். ரொம்ப எமோஷ்னலான ஆள் வேற. அவரால் இவ்வளோ நிகழ்வு கடைசியாக இது நமக்கு இது கடைசியில் அப்படின்னு அவர் ரியலைஸ் பண்ணும்போது அவருக்கு கண்டிப்பாக அவர் உடஞ்சி அழக்கூடிய இடங்கள் நிறைய இருந்தது. ஒரு ப்ரோக்ராம்னாலே ஒரு 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 கீ பாயிண்ட்டுக்காக ஒன்று பண்ணுவாங்கல்ல, அதுக்கெல்லாம் நிறைய முயற்சி பண்ணாங்க அவரை வச்சு.
அவர் ரொம்ப கண்ட்ரோலாக தான் இருந்தார், ரொம்ப கண்ட்ரோலாக இருந்தார். அதை மீறியும் ஒரு மனுஷனுக்குள்ள அந்த ஒரு அன்பு, ஒரு நமக்காக இது நடக்குதுன்ற ஒரு அந்த எண்ணம் வந்து அவர் சில இடங்கள்ல உடைய வச்சுது. அது மறக்க முடியாது. அதான் அவரே சொல்லிட்டார், நீங்க எவ்வளவு வேணா ட்ரை பண்ணலாம், நான் அழுக மாட்டேன் அப்படின்ட்டாரு. விஜய் சார் பேச தொடங்குறாரு. எதனால நான் அரசியலுக்கு வந்தேன், குறிப்பா முதல்ல மலேசியா மக்களுக்கும் மலேசியா பத்தியும் பேசும்பொழுது ஏகே அவர்ல சொல்றாரு. இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்னு நினைக்கிறேன். அது ரொம்ப அழகா இருந்தது. ஏகே சாரை பத்தி சொல்றப்ப அந்த அரங்கத்தோட அந்த வைபா இருக்கட்டும், அவர் சொல்லுவார்னு எதிர்பார்த்தீங்களா? இல்லை, அது எதிர்பார்க்கல. ஆனால் அவங்களுக்குள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இப்போ சமீபத்தில் கரூர் பிரச்சனையில் கூட அவர் எடுத்த ஸ்டாண்டு, அஜித் சார் என்ன ஸ்டாண்ட் எடுத்தார் நமக்கு தெரியும். அதான ஃப்ரெண்ட்ஷிப்பு. கிட்டத்தட்ட இப்போ நம்ம ரஜினி சார், கமல் சார் சொல்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. அதுக்கப்புறம் ஒரு பாண்டு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்குன்னா அது விஜய் சார், அஜித் சார் தான். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இது பல இடத்துல அஜித் சாருமே சொல்லியிருக்காரு, பல இடத்துல விஜய் சாருமே சொல்லிட்டாரு. இப்போ கடைசியாக சினிமா விட்டு போகும்போது தன் நண்பனை ஒரு ஞாபகம் கூறுற விஷயமா தான் அது அஜித் சார் பேர் மென்ஷன் பண்ண தான் நான் பார்க்குறேன். அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான ஒரு பாண்டு தான். நிறைய விஷயங்கள் பேசினாரு. நான் இங்கிருந்து தொடங்கிடுறேன். பேப்பர் இல்லாம பேசியிருக்காரு. அதை வந்து இத்தனை நாளா எங்க போனாலும் பேப்பர் வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு, படிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொன்னவங்களுக்குலாம் நேற்று அந்த ஈவெண்ட்டு, ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசினார். ஒரு அரசியல் சூட்சம் இருந்தது, எமோஷனலா பேசினாரு, இத்தனை வருஷமா பயணிச்சதை பத்தி பேசினாரு. அது எப்படி பாக்குறீங்க? இல்லை, பார்க்கும்போது அவருக்கு அரசியல் தானே புதுசு, சினிமா புதுசு இல்லைல்ல. பல வருஷமா இது வந்து கடைசி ஸ்பீச்சு. அவர் மனசுக்குள்ளேருந்து பேசினார் எல்லாமே. நம்ம பார்த்தோன்னா மக்களுக்காக அவர் எதுக்காக அரசியலுக்கு வந்திருக்குன்னு சொல்லும்போது அதில் இருந்த எமோஷன் ஒன்று நீங்கள் அது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். எனக்காக எல்லாத்தையும் விட்ட மனுஷங்களுக்கு, என் மக்களுக்கு நான் சினிமாவே விட்டு வரேன்றது அவர் பெரிய ஸ்டேட்மெண்ட்ல. அது ஓப்பனா டிக்ளேர் பண்றாரு. நான் கூட எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது. சரி, ஓகே, 2026க்கு அப்புறம் ஏதாவது ஒரு படம் 2 படம் அப்படி வந்துட்டு நடிச்சிருவாருன்னு தான் நான் பார்த்தேன். ஆனா அந்த மனுஷன் சொன்னா செய்யக்கூடிய ஒரு ஆளு. அவர் நம்ம ரொம்ப நாளா ஃபாலோ பண்றதுனால தெரியும். அவர் ஓப்பனா சொல்லிட்டாருன்னும் போது ஒரு வருத்தம் இருக்கதான் செய்யுது, இனிமேல் நடிக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு ஃபீலு. அதே சமயத்துல நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி சினிமா துறைக்கு இது ஒரு பெரிய லாஸ் தான். எல்லாருமே உணரக்கூடிய ஒரு லாஸ் தான். மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய லாபம். எப்படி சொல்றீங்க? ஏன்னா ஒரு நல்ல மனுஷங்க, ஓகே, அவரோட கெரியர் உச்சத்தை விட்டுட்டு எனக்காக மக்கள் நின்னாங்க, மக்களுக்காக நான் நிக்க போறேன்னு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம. பணம் சம்பாதிக்கணுமா அவரு? கிடையாது. இல்ல. புகழ் வேணுமா? கிடையாது. பதவி ஆசை இருக்கா? கிடையாது. மக்கள் நலன் மட்டும். மக்களுக்காக நான் நற்பணி செய்யறேன், இயக்கமா இருந்து நான் நற்பணி செஞ்சதை அரசியலா வந்து நான் செய்யறேன்னு சொல்லி ஒரு கெரியர் உச்சத்தை ஓரமா வச்சுட்டு மக்களுக்காக வந்து நிற்கிறாதுல, அந்த தங்கத்தை நம்ம பாதுகாப்பாக எடுத்துட்டு போயிட்டு நாற்காலியில் உட்கார வைக்க வேண்டியது நம்மளோட கடமையாக நான் பார்க்குறேன். ஓகே, எல்லாரும் தேட்டர் வாசலில் வந்து எனக்காக நின்னீங்க, இனி உங்கள் வீட்டில் வந்து நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். நான் நன்றி சொல்லிட்டு போகிறேன். இல்லை, நன்றி கடன், அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ அந்த நன்றி கடனுக்கு தானே அவர் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. நீங்கள் நினச்சி பாருங்களேன். இப்போ ஒரு 5 லட்ச ரூபா பணம் ஒரு சம்பளம் வாங்குற ஒரு மனுஷனை ஓட்டு போடான்னா யோசிப்பான், நான் யாருக்கு ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது, அவன் பண்றது தான் பண்ண போறான்னு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவனையுமே எறா ஓட்டர் ஐடி வாடா ஓட்டு போடலான்னு சொல்லி மாத்திருக்க ஒரு மனுஷன் இவர் தானே. ஓகே, கரெக்ட் தான். சின்ன பசங்களுக்குலாம் அரசியல் அப்படின்றது ஒன்று, ஓட்டு போட வரப்போற இப்போ ரெடி ஆயிட்டானுங்க எல்லாமே. ஓட்டர் ஐடி எடுத்து வச்சுக்கிட்டு எஸ்ஐஆர் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி உட்காந்துருக்கானுங்க, டைம் வேஸ்ட் பண்ணி. நான் சொல்றது வந்து இதுக்கு முன்னாடி அவனுங்க அதெல்லாம் தயங்குவானுங்க, நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டேன்னு. இப்போ அவன் எல்லாருமே அவன் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணது இல்லாமல் அவனை சுற்றி இருக்க எல்லாருக்குமே ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். மறக்காம தளபதி ஓட்டு போட்டுருங்க. இந்த மாற்றத்தை கொண்டு வந்தது அவர் தானே. இவரோட அரசியல் வருகை அப்படிங்கிறது வந்து மக்களுக்கான லாபமாக தான் நான் பார்க்குறேன். இல்லை, அதை எவ்வளோ விஷயங்கள் பேசினாலும் அவர் ஒரு கட்டத்தில் ரொம்ப இவங்களெல்லாம் விட்டு போகிறோமேன்ற வருத்தம் அவருக்கும் இருக்கும்ல. இல்லை, நான் என்ன பர்சனலாக கேட்டால் அவர் யாரையும் விட்டு போகல, இன்னும் நெருக்கமாக மக்கள் கூட வர போகிறார். இவ்வளோ நாளாக திரையில் பார்த்துருந்த ஒரு மனுஷன் இனி களத்தோட மக்களோட மக்களாக ரத்தத்தோட ரத்தமாக நிற்க போகிறாரு, இன்னும் நெருக்கமாக ஆக போகிறாரு. அவ்வளோதான். என்ன, நீங்கள் அங்கே டான்ஸு ஃபைட்டுன்னு பார்த்துருப்பீங்க, இங்கே அதை ரியலில் பார்க்க போகிறீங்க, ஆக்ஷன். எல்லாரும் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, இந்த அணி யாரோட வருவேன் அப்படின்ற ஒரு விஷயம். நீங்கள் கூடவே பயணிக்கிறதுனால கேட்குறேன், அவரை தனியாக விட்டுருவீங்களா இல்லை உங்களோட தான் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு, கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் அதில் அவருக்கு அதிகமான ஆர்வம் இருக்கா? நிறைய பேர் இப்போ அவரை வளைச்சு போட காத்துக்கிட்டு இருக்காங்க.
என்ன ஸ்டாண்ட் எடுப்பாருன்னு உங்களுக்கு தோணுது? இல்ல, உங்களோட பாயிண்ட் ஆஃப் எனக்கு வந்து எனக்கு வந்து யாரோடையும் கூட்டணி போறதுல எனக்கு பர்சனலாக உடன்பாடு இல்லை. ம். ஏன் அப்படின்னா அவருக்கு அதுக்கான தேவை இல்லை. அவர்கிட்ட இருக்க பலமே பெருசு. மிகப்பெரிய இளைஞர் படை அவர் பின்னாடி இருக்கு. பொதுமக்கள் பெரும்பான்மையாக நீங்கள் நார்மலாக ரோட்டில் போயிட்டு ஒரு மைக்கு நிட்டிங்களே சொல்கிறாங்க, பாட்டிலேருந்து குழந்தை வரைக்கும். குழந்தை ஓட்டு போடுமா கேட்டால் அந்த குழந்தை அவங்க அப்பா அம்மா ஓட்டு போட வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சி. நம்ம ஒரு எழுச்சி தளபதின்னு சொல்லலாம் அவரை. ஓகே. அந்த அளவுக்கு ஒரு எழுச்சி மக்கள்கிட்ட இருக்கு. அந்த மக்கள் ஆதரவு இருக்குன்னும் போது அவர் கூட போய் நிற்கிறவங்களுக்கு தான் லாபம். அவர் யாரையும் தேடி போட வேண்டிய அவசியமே கிடையாதுன்றது தான் என்னுடைய நிலைப்பாடு. ஆங்கர் கேட்குறாங்க, சார் நீங்க இப்படிலாம் இதுக்கு முன்னாடி பேசுனதே இல்லையா சார், என்ன சார் உங்க சமீபத்தில் உங்க பேச்செல்லாம் பயங்கரமா இருக்கு அப்படின்னு. கப்பு முக்கியம். நீங்க தானப்பா அந்த ஈவெண்ட்ல இருந்தா கப்பு முக்கியம் இல்லை அதுக்காக தான் அப்படின்ட்டு. இனி இப்படிதான் இருக்க போதா, பேச்சு இல்லை வீச்சு தான் அப்படின்ற மாதிரி செயல்ல நிறைய விஷயங்கள் பண்ண போறாரா விஜய் அவர்கள்? இல்லை, ஆல்ரெடி அவர் செயல் வீரர் தானே. நம்ம இன்னைக்கு பார்த்த அரசியல் களத்தில் பேசியே நாட்டக்கருத்தவங்க தான் இருக்காங்க. ஒரு பக்கம் இன அரசியல், ஒரு பக்கம் மத அரசியல், பிரிச்சு ஆள்ற அரசியல் தான் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப காலமாக பார்த்துட்ருக்கோம். சரி, ஓகே, திராவிட அரசியல் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுச்சா, ஜாதியை ஒழிச்சிருச்சா, இப்படிலாம் பார்த்தா கிடையாது. இன்னும் ஆணவ கொலைகளும் படுகொலைகளும் அதிகமாக நடந்துட்டு இருக்க காலகட்டத்தில் ஒரு தலைவன் எல்லாருக்குமே வந்து நல்லது பண்ணுங்க, எல்லாருக்குமே வந்து உதவி செய்யுங்க, அன்பா இருங்கன்னு சொல்லி கொடுக்குற ஒரு ஸ்பீச் கொடுக்குற ஒரு மனுஷன் ஒரு தலைவனாக வரும்போது இந்த அரசியல் களமே மாறும். இளைஞர்கள், அடுத்த தலைமுறை அப்படின்ற இளைஞர்கள் கையில தான் தமிழ்நாடோட எதிர்காலம் இருக்கு இல்லையா? அந்த இளைஞர்களுக்கு ஒரு தலைவன் என்ன சொல்லி கொடுக்குறான்னு ஒன்று இருக்குல்ல. இப்படி ஒரு தலைவன் தான் நமக்கு வேணும் தமிழ்நாட்டுக்கு. ஓகே. ஏன்னா யாதும் ஊரே யாவரும் கேள்வி தான் நம்ம அடிப்படை தத்துவம். அது இன்னைக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவ்வளோ விருப்ப அரசியல் போயிட்டு இருக்கீங்க. இந்த காலத்திற்கு அவர் கரெக்டாக வந்திருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். இளைஞர்கள் பெருந்திரளான அவர் பக்கம் பின்னாடி நிற்கும் போது மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாடு, என்னோட ஆசை, இந்திய அளவில் இருக்கணுன்றது தான். இன்னொன்று சொல்றாரு, சார் நீங்க போயிட்டீங்கன்னா அந்த இடத்த யாரும் நிரப்ப முடியாது, யார் சார் வர போறாங்க, யார் நினைக்கிறீங்க அப்படின்றப்போ வரவங்க போறவங்களாம் நம்ம எதிர்த்துட்டு இருக்க முடியாது, மக்கள் ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க அப்படின்றாரு. விஜய் அவர்களுக்கும் அந்த ஆதங்கம் அப்படின்றது ஒன்று இருக்கா? ஏன்னா நிறைய நடிகர்கள், தனுஷா இருக்கட்டும், சிம்புவா இருக்கட்டும், நிறைய பேர் வளர்த்து விட்டு அந்த மாதிரியான ரெஸ்பெக்டை வந்து கிடைக்காம நிறைய விஷயங்களை ஏமாற்றம் அடைஞ்சது உண்டு. விஜய் அவர்களும் அந்த மாதிரி ஃபேஸ் பண்றாரோ, பண்ணிட்டாரோ? இல்லை, அவரே சொல்லிட்டார் நிறைய விஷயங்கள். அதில் அவர் பார்க்காத சோதனைகள், வேள்விகள் எதுவுமே இல்லை. அவரை அவ்வளோ அசிங்கத்தையும் தாண்டி தான் இன்னைக்கு ஒரு உச்சத்தை தொட்டிருக்காரு. அந்த மாதிரி அவர் வந்து நமக்கு பின்னாடி வர நடிகர்களுக்கோ இல்லை நபர்களுக்கோ வழிவிடாத ஆள் கிடையாது. தானா போய் துப்பாக்கியை கொடுத்த ஒரு மனுஷன் தான். ஆனால் ஏன் நேற்று அந்த ஸ்டேஜில் யார் பேரும் சொல்லலை அப்படின்ற ஒரு கேள்வி பல பேர்த்துக்கிட்ட இருக்கு. அந்த அளவுக்கு அவர் அப்செட் ஆயிட்டாரு? இல்லை, இப்போ சொல்லிட்டோன்னு வச்சிங்களேன், இன்னொரு சக நடிகர் அதில் வருத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாக போகிறது தான் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு. ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுல இன்னொரு சக நடிகர் வந்து ஃபீல் பண்ணுறதுல அவர் உணர்வு அதை ஏற்றுக்கக்கூடிய ஆள் கிடையாது. அது அவ்வளோதான். நம்ம அதை வந்து பெருசாக இது பண்ணிக்க தேவையில்லை. ஒருத்தர் அடையாளம் காட்டணுன்றது இல்லை. அடுத்த தலைமுறை எல்லாமே அந்த இடத்துக்கு எலிஜிபிள் தான் வாங்கன்றவர். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அவரு வேற இடத்துக்கு போயிட்டார்ல. ஓகே. உங்களெல்லாம் மேல இருந்து நான் பார்க்குறேன், நீங்கள் வளர்ந்து வாங்கன்ற இடத்துக்கு போயிட்டாரு. அப்போ அவரு அதுக்கான ஸ்பீச் தான் அது. அவ்வளோதான் சொல்லணும் அது. ஓகே. இன்னமும் வந்து சினிமா ஈவெண்ட்டை இங்கே நடத்தலை அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களா இருக்கட்டும், மலேசியாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்த வாட்டி பாருங்க, அங்கே போயிட்டும் இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு யாருக்குமே அவர் தேங்க்ஸ் சொல்ல, நன்றி சொல்கிற அப்படிங்களா இருக்கட்டும், என்ன எதிர்பார்க்குறாங்க விஜய் சார்கிட்ட இருந்து? என்னதாங்க வேணும் அவர்கிட்ட இருந்து? சினிமாவில் நடிச்சாரா? நீங்கள் பொதுவாக இதெல்லாம் கிரியேட் பண்ணுறது இங்கே இருக்க அரசியல்வாதிகள் தான். சரிங்களா? அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது? ஒழுங்காக நடிச்சியா, செட்டில் ஆனியா, ஃபாரின் ட்ரிப் ஏதாவது போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண லைஃப்பை, அதை விட்டு இங்கே வந்து எங்ககிட்ட தாலியாக இருக்காது. நம்ம தாய்மார்கள் சொல்கிற மாதிரி எங்கள் உயிரை வாங்காத அரசியலுக்கு வந்து. ஓகே. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ போயிடு, இந்த பக்கம் வராதேன்றது தான் எங்களோட நிலைப்பாடு. ஆனால் அவர் வந்து இந்த மண்ணுக்கான ஒரு ஆள். அவரை விட யாருக்கு தகுதி இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க அரசியல் களத்தில் வந்து மக்களுக்கு பணி செய்யறதுக்கு? ஓகே. இது இங்கே இருக்கவங்களுக்கு பிடிக்கல. இங்கே இருக்க அரசியல்வாதிகளுக்கு இது பிடிக்கல. அவங்க கிரியேட் பண்ணுற அஜெண்டா தான் அது. இப்போ ஒரு சினிமா கடைசி படம் நம்ம சொல்லிட்டோம், அதுக்கு போட்டியாக ஒரு படத்தை விடுறாங்க, கிரியேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் தேவையற்ற அரசியல் தானே. இப்போது பராசக்தின்னு ஒரு படம் வருது, சரிங்களா? அந்த படமும் சாதாரண படம் கிடையாது. அந்த டைட்டில் சாதாரண டைட்டில் கிடையாது. நீங்கள் நியாயமாக அது அந்த டைட்டிலுக்கான நியாயத்தை சேர்க்கணுன்னா நீங்கள் தனியாக வரணும்.
ஓகே. ஏன்னா அந்த டைட்டிலுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. உங்களுக்கு அந்த படத்து மேலேயோ அந்த கதை மேலேயோ கோவம் இல்ல? எந்த கோபமும் கிடையாது. ஓகே. நீங்க அதை வந்து தனியா கொண்டு வாங்க. ஏன்னா அந்த டைட்டிலுக்குன்னு ஒரு ஒரு மரியாதை இருக்கு, ஒரு பேர் இருக்கு, ஒரு புகழ் இருக்கு, பராசக்தின்னு. அதை கொண்டு போய் எங்க வந்து நீங்க கிளாஷ் பண்றீங்க? இவர்கிட்ட மோதுனா அது தெரியாம போயிடும்னு உங்களுக்கே தெரியும். அப்ப எதுக்கு நீங்க அந்த ரிஸ்க் எடுக்கிறீங்க? உங்களுக்கு யார் மேல, இவர் மேல அந்த டைட்டில் மேல இருக்க ஒரு ஒரு பற்றை விட இவர் மேல இருக்க கோவம் தான் அதிகமா தெரியுது. ஓகே. நீ என்ன தாக்குறதுக்கு நீ அரசியல் களத்துக்கு வரியா, நான் உன்னை தாக்குறதுக்கு சினிமா களத்துக்கே இறக்குறேன்ற ஒரு எதிர்ப்பு தானே அது. இதை யாரை பாதிக்கும்? பாரம்பரியமா இருக்க உங்க டைட்டில தான் பாதிக்கும், உங்களை தான் பாதிக்கும். அரசியல் களத்துல வந்துட்டாரு, நீங்க அரசியல் களத்துல மோதுங்க. சினிமா கடைசி படம், பாவம் மனுஷன் அவ்வளோ பேரும் வெயிட் பண்றாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு பெரிய மிகப்பெரிய கோபம் இருக்கு தெரியுமா? இவருக்கு ஏன் இவ்வளோ அன்பு? மக்கள் ஏன் இவ்வளோ அன்பு இவர் மேலே காட்டுறாங்க? இவ்வளோ வருஷமாக நாங்கள் அரசியலில் இருக்கோம். தமிழ்நாடு இன்னைக்கு இருக்க இந்த நிலைமைக்கு நாங்கள் தான் காரணம். நாங்கள் ஊழல் பண்ணாலும் சரி, கொள்ளை அடித்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு நிலைமையில் இருக்குன்னா நாங்கள் தான் காரணம். எங்கள் மேலே அதில் 1% கூட அன்பு வைக்க மாட்டீங்களே. ஏன் அந்த மனுஷன் மேலே அவ்வளோ அன்பு காட்டுறீங்க? இந்த கோபம் தான் இவங்களுக்கு. அவங்களுக்குலாம் ஒரே ஒரு பதில் தான். ஒரு மனுஷனுக்கு ஒரு இயல்பாக ஒரு மனுஷனோட ஒரு எண்ணம் என்னவா இருக்கும்? யாரை எப்படி எதனால பிடிக்குது ஒரு மனுஷனை? நம்மளை கவலையை மறந்து ஒரு 2 ஹவர் 3 ஹவர் ஒருத்தன் சந்தோஷமா வச்சுக்கிட்டானா அவனை பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன் 33 வருஷமா இருந்தாலும் அந்த வேலை தான் பார்த்துருக்காரு. அவங்கள கவலையை மறந்து வச்சிருந்திருக்காரு ஒரு 33 வருஷமா. அப்போ எவ்வளோ பிடிக்கும்? உங்களை தாண்டி அவரை தானே பிடிக்கும். இதானே இயல்பு, சைக்காலஜிக்கலாகவே அதானே இயல்பு. அவரை பிடிக்கிறதுக்கு காரணமே அதானே. இந்த கோவம்லாம் இவங்களுக்கு இருக்கு. அதோட வெளிப்பாடு எப்படி காட்டணும்னு தெரியாம எந்தெந்த டைரக்ஷன்லாம் பண்ணணுமோ எல்லாமே பண்றாங்க. ஓகே. ஃபைனலா நீங்களே போல்டா இருக்கக்கூடியவர் தான். அங்க இருக்க அரங்கத்துல நேற்று விஜய் அவர்கள் பேசும்பொழுதும் பேசி முடிச்ச வாட்டியுமே கண்ணீர் கடல்ல தான் எல்லாரும் திகழ்ந்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்கா அவ்வளோ வைபா இருந்தக்கூடிய மக்கள் அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அழுவுறதெல்லாம் நம்ம பார்த்தோம். நீங்களே எமோஷனல் ஆனீங்களா? கண் கலங்கி? எனக்கு இப்போ அதாங்க, ஏன் அந்த அளவுக்கு அவர்கிட்ட ஒரு கனெக்ட் இருக்குன்றேன். ஏன்னா நம்ம என்னையா எமோஷனல் ஆகுறீங்க தெரியல எனக்கு. இல்லை எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. இல்லை அது இருக்க தானே செய்யும். ஒரு மனுஷன் சரி நம்ம நார்மல் ஆகும் ஃபர்ஸ்ட். அது ஒரு எமோஷன் தான். அவர் விஜய் சார் அந்த எமோஷன் ஏன் அவர் மேல? இப்போ நீங்க எவ்வளவு போல்டானவர் எனக்கு தெரியும். நீங்க எவ்வளவு பேர் கண்ட்ரோல் பண்ணுவீங்க, எவ்வளவு அவருனா மட்டும் இன்ஸ்டால நான் ஓப்பன் பண்றேன், எல்லாரும் அழுது வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. என்னாச்சு இந்த பெண்ணுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த பொண்ணு சொல்றாங்க, நான் எதுக்குமே அழுது இல்லை, இவருக்காக அழுகுறேன். அதுதான் என்ன 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 பாண்டிங் என்ன? இல்லை அப்படி இல்லை. தமிழ் சினிமாவில் எனக்கு பர்சனலாக ஏன் அவர் வந்து ரொம்ப கனெக்டாக இருக்கார் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன கத்தி படத்துக்கு அப்புறம் தான் நான் அவரை வந்து ரொம்ப கூர்மையாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அதில் வந்து அவரோட முந்தைய கால படங்கள், அவருடைய செயல்பாடுகள், மக்கள் களத்தில் அவர் நின்னது, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இன்னொரு நடிகர் இந்த மாதிரி வருவாங்களா? மக்களுக்காகவும் மக்களை மகிழ்விக்கிறத தாண்டி மக்களுக்காக நின்று பேசுறதுக்கு ஒரு நடிகர் ஒருத்தவங்க உருவாங்களா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு காலி இடத்தை வந்து அவர் விட்டு போகிறாரு அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுது. அதே சமயத்தில் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் எங்கேயும் போகல, நம்மக்கிட்ட தான் வராரு. சரி, ரொம்ப நெருக்கமாக வராரு. அந்த சந்தோஷத்தோட இந்த கண்ணீர் அப்படிங்கிறது வந்து ஒரு சென்ட் ஆஃப் தான், ஒரு ஆனந்த கண்ணீர் தான். இன்னும் நமக்காக வராரு அப்படின்ற ஒரு விஷயந்தான். என்னோட ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இவர் லிட்ரலி வாலண்டியர் ரிட்டையர் வாங்குறாரு ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து. சரிங்களா? ஒரு ஆஃபீஸில் வாலண்டியர் ரிட்டையர் வாங்கினாலே அவருக்கு ஒரு செலிப்ரேஷன், ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அனுப்புவோம். ஏன் சினிமா இண்டஸ்ட்ரியில் இன்னும் அதை பண்ணலைன்ற ஒரு பெரிய கேள்வி எனக்கு இருக்குது. அதை நான் வேண்டுகோளாகவும் வைக்கிறேன். நடிகர் சங்கத்துக்கு வைங்க. சினிமா துறைக்கு அவர் பண்ண விஷயம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. கொரோனா காலத்தில் சினிமா இண்டஸ்ட்ரி இனிமேல் இருக்குமா, தியேட்டர்ஸ்லாம் இனிமேல் இருக்குமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கும்போது, மாஸ்டர்னு ஒரு படத்தை இறக்கி சினிமா துறையை வாழ வச்ச ஒரு மனுஷன், அவரால் சந்தோஷமாக இருந்த மக்களே இவ்வளோ ஆதரவு கொடுக்கும்போது, அவரால் சம்பாரிச்ச எவ்வளோ பேர் சினிமாவில் இருக்கீங்க, எல்லாரும் சேருங்க, ஒன்று சேருங்க, அவருக்கு ஒரு சென்ட் ஆஃப் கொடுங்க. இது நம்ம கடமை. ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு கடவுள் ஒரு ஊழலாக நான் சொல்கிறேன், ஒரு ஊழியராக நான் சொல்கிறேன். நானும் சினிமா துறையில் ஒரு மூலையில் இருக்கிற ஒரு சினிமாக்காரனாக சொல்கிறேன். அவரை நம்ம சென்ட் ஆஃப் பண்ணணும், வழி அனுப்பணும். போங்க மக்கள் பணியை செய்யுங்கன்னு சொல்லி அவருக்கு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் எடுத்து வழி அனுப்பணும். இது என்னோட கோரிக்கையாகவும் நான் வச்சுக்கிறேன். கண்டிப்பாக அது நடக்கும். ரொம்ப நன்றி பிரதர். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. நான் இஸ்லாம சந்திக்கிற உங்களை நிச்சயம்